பேட்டரி காருக்கு எப்படி சார்ஜ் போடுறன்றது தான் பார்க்க போகிறோம். பேட்டரி கார்களுக்கு இங்கே அதில் இருக்குது, போய் பார்ப்போம். இந்த இடம் தெரிஞ்சவே பாருங்க. இது முதல் வேறொரு கடையில் இருந்தது, இப்போ வேறொரு கடை வந்து இருக்குது. இந்த இடத்துல முதல் ஒரு பெட்ரோல் அடிக்கிற இடம் கொண்டு கிடந்தது. இப்போ எல்லாம் அப்படி அந்த இடத்த ஃபுல்லாகவே முடிப்பாங்க இருந்ததுக்கான இந்த அதில் இப்போ வந்து என்ன ஜெர்மனியில் கூடுதலான கார் வந்து பேட்டரி காரே வந்துடுது. பேட்டரியில் ஒரு கார் தான் இப்போ ஜெர்மனியில் அதிகம். அப்போ அதால் இந்த பெட்ரோல் அடிக்கிற இடத்த ஃபுல்லாக இரண்டு போட்டு கீழே நிற்கிற இடம் இவ்விடம் தான். இந்த இதில் இதெல்லாம் இந்த இடம் பெட்ரோல் அடிக்கிற இடம். இப்போ அந்த பெட்ரோல் அடிக்கிற இடமே பாருங்க இல்லாமலே போட்டு இஞ்சால் அதுக்கு பதில் இந்தியா போட்டி இருக்கணும். இந்த அதில் நீளமாக தெரிகிற இடம் தான் பேட்டரி சாட்சி ஏற்றுற இடம். அதுக்கு பதில் இப்போ வந்து அந்த பேட்டரி சாட்சி ஏற்றுற இடம் கிடையாது. பாருங்க இதில் இந்த பார்க்க தெரியுது, இதில் இடம் இந்த பெட்ரோல் அடிக்கிற இடம் கிடந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக அழிச்சு போட்டு இந்தியா கிண்ட கார்டன் போட்டு நின்ன பேர் சாரோஸ் இங்கே எழுதி போட்டுருக்கேன். இப்போ தம்பி வேலை என்ன அழிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இருக்கா தம்பி என்ன அழிக்கிற தம்பி இங்கே கீழே தம்பியும் அழிக்கிறாக்குதோ. தம்பின்னு சொன்னதில் அங்கே கிண்ட காலில் தம்பியாயே வந்து விட்டு சாரஸ் தம்பி சாரவை காட்டு சாருஜா 2019 தாட்டே ஹை சாருடைய ஹை. இதில் தான் முதல் பெட்ரோல் அடிக்கிற இடங்கள் வந்தால் இப்போ அந்த பெட்ரோல் அடிக்கிற இடம் இல்லை. யார் தம்பி காட்டு படம் பிடிப்புனாங்க இந்த காலிலே தம்பியாக வந்து விட்டேன். தமிழக கொண்டு சாரு சொன்ன பேராவே மறந்து தம்பியாக்கி போடுனஞ்சு. தம்பி காட்டுருக்கா தம்பியை வடிவா காட்ட தம்பி என்று காட்ட. வாங்க படம் எடுப்போம். முந்தி வீரவையில் இருந்தது, இப்போ டிடிலேண்டு வந்து விட்டது. முந்தி ரியாலண்டு வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் சார்ஜ் போடுற இடம். காருக்கு வந்து சார்ஜ் போடுற இடங்கள்லாம் இந்த இடம். இங்கே இதுதான் சார்ஜ் போடுற. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் கிடக்கும். முந்தி பெட்ரோல் டேங்க் இருக்கிற மாதிரி இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சார்ஜ் போடுறது இடம் கிடக்கும். இது வந்து காருண்ட காட்டு கொண்டு வந்து அடித்து எலக்ட்ரிக் கார், அதாவது பேட்டரி சார்ஜ் ஏற்றி விடுற காருக்கு. இப்போ இங்கே கூடுதலாக பேட்டரி காரானே வந்து விட்டது. பேட்டரி காருக்கு சார்ஜ் போடுற இடம் தான் இது. இது வந்து இதில் வந்து அந்த காட்டு இருக்குது, காட்டு அடித்து இதுதான் சார்ஜ் ஏற்றுறது கொண்டு காருக்கு கொழுவுறது. இது வந்து எத்தனை கிலோ பேட்ஸ்? இந்த இது 150 கிலோ பேட்ஸ். வந்து அதில் கிடக்கு டிசி கரண்ட்டுன்னு. இது கொஞ்சம் குறைவு 150 இங்கே அழி கிடக்கு 150 ஏதோ பண்ணு. சில அது 300 கிடக்குது, 500 கிடக்குது, அப்படியோ பண்ணும் கிடக்குது. குயிக்காகிறது 15 நிமிஷம் 5 நிமிஷம்ன்றது. அதை பார்ப்போம். அது என்ன இது வந்து 3 இந்த இது 300 இந்த இதில் கொஞ்சம் குயிக்காகுது. அது இது ஒவ்வொரு பேட்டரி ஒவ்வொரு கார்களை பொறுத்தும். இது 300. அதை பார்ப்போம் அதை எத்தனைன்னு சொல்லி. இப்படி இப்போ கூடுதலாக ரூட்டில் இருக்கும், இங்கே சூப்பர் மார்க்கெட் கடை வெளிச்சா இருக்கும். மற்றது இப்போ கூடுதலாக எல்லா இடத்துலையும் இப்படி சார்ஜ் போடுற இடம் வந்து விட்டது. இது பேட்டரி கார்களுக்கு சார்ஜ் பண்ணுற இடம் வந்து கூடுதலாக எல்லா இடத்துலையும் வந்து விட்டது. இங்கே இதில் இருக்குது, ரூட்டில் இருக்குது. நான் ரூட்டிலையும் எடுத்து காட்டுறேன். அப்படியே எல்லா இடங்கள்லேயும் இருக்குது. கூடுதலாக எங்கே போனாலுமே அந்த கார் லைன் காட்டும் எங்கே இது இருக்குன்னு சொல்லி. பத்து இதில் இந்த அப்ஸ்லையும் இந்த சார்ஜ் பண்ணலாம். இருக்கு அப்ஸ். இந்த அப்ஸ் டெவலப் பண்ணி தான் செய்ய வேணும். இந்த கார் வந்து பேட்டரி கார் இல்லை, இந்த பழைய மாடல் கார், இந்த பெட்ரோல் கார். அப்போ நான் எப்படி போடுறன்றது காட்டிலாது.
இனி பேர் ரூட்டில் கிடக்கிறத எடுத்து பார்ப்போம். இல்லை வந்து இப்போ சூழல் மாசுபடுதுன்னு சொல்லி பெட்ரோல் டீசல் காரை குறைக்கிறதுக்காக பேட்டரி கார்கள்லாம் கூட வந்து கொண்டு இருக்கு. அதால் வந்து இப்போ எல்லா இடம் கூடுதலாக இடங்களில் கார் வந்து பேட்டரி சார்ஜ் போட்டு கொண்டு ஓடக்கூடிய மாதிரி எல்லா இடங்களும் அப்படி வந்தே கொண்டே இருக்கு. இப்படியான இந்த இடங்கள், விளையாட்டு இடங்கள், கார்கள் நிறுத்துகிற இடம் எல்லாமே இப்படி பேட்டரி சார்ஜ் போட்டு ஓடுறது வந்து விட்டது. இப்போ இங்கே சூழல் மாசுபடுறதால டீசல் பெட்ரோல் கார்கள் குறைஞ்சிட்டது. இப்போ இந்த இதால் தான் சார்ஜ் போட்டு கார் ஓடுற முறை வந்தது. அது இப்படியான இதெல்லாம் கூட இருக்குது. இங்கே இதில் இருக்குது. இந்த மாநிலத்தாலே இப்படி வந்து விட்டது. இங்கே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ரயில்வே நிலையம் வந்து, இந்த ரயில்வே நிலையத்துக்கு முன்னாலேயும் இப்படி இந்த மாநகரத்தின் பேட்டரியில் சார்ஜ் போடுறது கிடக்கு. இங்கே இதில் கிடக்கு. இங்கே வந்து கூடுதலாக பேட்டரியில் தான் கார்கள் விடுறதுல இது வந்து இது ஒரு அப்சு தான். இது ரெண்டு அந்த காருக்கு ஒரு காட்டு கொடுத்து அந்த காட்டில் இதுன்றாரு. இப்படியான இடத்துலையும் வந்து சார்ஜ் போடுவாங்க. இது ரோட்டில் இருக்குது. இது வந்து நீங்கள் டிரெக்டாக பேங்க் கார்டில் இது பண்ணணும். இங்கே டிரெக்டாக பேங்க் கார்டில் தான் இது பண்ணுறது, சார்ஜ் போடுறது. இது வந்து இந்த மாநகரத்தின் இது வந்து மாநகரத்தின் தனியாட்ட கிடக்கிறது தான் ஒரு அப்ஸில் ஒரு இதில் வச்சுக்கிறது. இது இப்படி கிடக்கிறது வந்து டிரெக்டாக எங்களோட பேங்க் கார்ட்டை கொடுத்து சார்ஜ் ஏற்றுறது. இது சிலது வந்து 15 நிமிஷத்தில் ஏற்றலாம், இல்லை 1 மணி நேரம் அப்படிக்கான இது கிடக்கு. இது நான் என்னென்னு தெரியல, எழுத இல்லை. இதில் பார்ப்போம்.